ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. கல்கி அவதாரம் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் எதிர்கால அவதாரத்தை கௌரவிக்கும் வகையில் கல்கி ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. கலியுகத்தின் இறுதியில் கல்கி பகவான் பூமியில் தர்மத்தை மீட்டெடுக்க பிறப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். நிறைய பேர் இந்த கான்செப்ட் தெரியாததுனால குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மேத்ஸில் நீங்கள் ஒரு சம் பண்ணுறீங்க, அது தெரியலன்னா ஈஸிக்குவல் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அப்படி வாழ்க்கை என்ற பரமபத விளையாட்டில் செல்லான் என்ற இத்தவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைக்கிற போது யார் அந்த கல்கி அவதாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு தெரியாது. மனுஷங்கள்லேருந்து எலிவேட் ஆகுது. விஷயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி தெரிஞ்சிருமே. அப்போ இந்த கன்செப்டை உண்டாக்கினவங்களுக்கு யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஈஸிக்குவல் டு எக்ஸ்ன்ற மாதிரி அவங்க கல் அப்படின்னா நாளை, கீ அப்படின்னா வரக்கூடிய, கல் கீ என்றால் நாளை வரக்கூடியன்னு பிளாங்காக விட்டாங்க. அது பேரே கிடையாது. இந்த லூசுங்க அதை கட்டின்னு அதுன்னு இருக்குதுங்க. கலே ரத்னேத்து சம்பிராப்தே கல்கினாம் பிரம்மவாதினம் அனுபவஸ்ய குருதேவதா வசுதேவ ஜாதி ததம். மனுஷ குலத்தில் ஒருவன் கலியுகம் முடியக்கூடிய நிலையில் தோன்றுவான். வசுதேவனா மனித குலத்தில் தோன்றுவான். கலே ரத்னேத்து சம்பிராப்தே கலியுகம் முடியக்கூடிய நிலையில் அவன் எப்படி இருப்பான்? அனுபவஸ்ய குருதேவதா, பார்ப்பதற்கு ஒரு குருவை போல் இருப்பான். அனுபவஸ்ய குருதேவதா. இதுதான் விளக்கங்கள் நமக்கு இருக்கிறது. நம்மலாம் ரொம்ப கிட்ட இருக்கிறோம். மகாபலிபுரத்தில் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சயல பெருமாள், அந்த சாமியை பற்றி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதில் சொல்கிறார், இந்த மாதிரி மகாபலிபுரத்தில் கடற்கரை ஓரமாக நான் கல்கி பகவானை பார்த்தேன்னு சொல்லியிருக்கார். வேறு 108 திவ்யக்ஷேத்திரத்தில் எங்கே இருக்கிற பெருமாளையும் அவர் கல்கின்னு சொல்லவே இல்லை. இங்கே மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சாமியை தான் சொல்லியிருக்காரு. அதனால் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்கே ஐயப்ப சாமிக்கு நேராக கொடிமரம் இருக்கும். கொடிமரத்து மேலே குதிரை இருக்கும். ஐயப்ப சாமி கையில் என்ன வச்சுருப்பார்? கத்தி வச்சுருப்பார். இப்போ கல்கிங்கிறது யார்? குதிரை மேலே கத்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாமி. அப்போது அந்த ஐயப்ப சாமி தான் இந்த கலியுக அவதாரம். அவர் ஆரம்ப காலத்தில் தர்மசாஸ்தா என்ற பெயரோடு இருந்தார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்த போது மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்தார் இல்லையா, அப்போ அவருக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் தான் தர்மசாஸ்தா. அவரை கணங்களுக்கெல்லாம் தலைவராக அங்கே வச்சுருந்தாங்க. அவர் உலகத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த அவதாரம் இருக்கு இல்லையா, ஐயப்ப சாமின்னு சொல்லி, அவருக்கு இந்த கலியுகத்தில் அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த நிலையை அடையிறதுக்கு. அதனால் குதிரை மேலே வருவார், கத்தி வச்சுக்கிட்டு வருவார். இது எல்லாமே இன்றைய காலத்தில் உங்களுக்கு புரியக்கூடிய ஸ்ரீ தர்ம சாஸ்தா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறோம். அப்போ ஐயப்ப சாமி யார் அப்படின்னா ராமர். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை நீ அறிந்திருக்கிறாயோ அவன் ஈஸிகோல் டு ராமா அப்படின்னா ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம். ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ராமாவதார காலம் நடந்தபோது ராமர் வனவாசம் வந்தார் இல்லையா, அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பம்பா நதிக்கெல்லாம் வர்றார். அவருக்கு அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ ஒரு எண்ணம் எது மேலே போதோ அது அவங்கள மறுபடியும் உலகத்துக்கு இழுக்கும். அப்போ பம்பா நதி தீரத்துக்கு வராரு. இன்றைக்கி நீங்கள் சபரிமலை என்று எதை அறிந்திருக்கீங்களோ அங்கே மதங்க கன்யா, மதங்க ரிஷியினுடைய மகள் இல்லை சிஷ்யன்னு சொல்லக்கூடிய நிலையில் சபரி இருந்தான். ஸோ ராமர் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரு. சபரி அவருக்கு பழத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்ல பழமாக கொடுக்குறாரு. சபரிக்கிட்ட உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் மோட்சம் கொடுன்னு. இப்போ என் எதிரில் நெருப்பு வளர்த்து அதுக்குள்ளே போயிடு, நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீ இன்றைக்கி பார்க்குற சபரிமலைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சபரி பீடம் இருக்கு இல்லையா, அதுதான் சபரிக்கு ராமர் மோட்சம் கொடுத்த இடம்.
அவர் வந்து திரிந்த இடம் பம்பா நதி தீரம். இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. நீங்கள் காந்தமலைன்னு ஒரு இடம் இருக்குது, நான் போயிருக்காங்க. அந்த காந்தமலை வந்து இந்த பக்கம் போகணும், நம்ம திருநெல்வேலி இந்த சைடில் இருக்குது, மலை மேலே இருக்குது. நான் இப்போ அடைச்சிட்டாங்க அதை. ஒரு கல் மேலே சடாச்சார சக்கரம் இருக்கும், அந்த கல்லுக்கு கீழே ஒரு குகை இருக்கும். அங்கே ஒரு ரிஷியினுடைய மனைவி வாழ்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன், மணிகண்டன். அவரை தான் பந்தல ராஜா வேட்டையாட வந்தபோது கண்டெடுத்து கொண்டு போய் வளர்க்குறான். பின்னால் அவனுக்கு 2வது மனைவி மூலமாக ஒரு குழந்தை பிறகுது. அப்போது சிற்றன்னை மந்திரியோடு சேர்ந்துக்கிட்டு புலிப்பால் எடுத்துடுவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. யார்? மணிகண்டன் என்கிற ஐயப்பன் அனுப்புகிறாங்க. இவர் காட்டில் புலி வாகனத்துலலாம் ஏறிக்கிட்டு வந்து சேர்றாரு. ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னா, ராமாவதார காலத்தில் கைகேயியா இருந்தா இல்லையா, அவள் தான் ராஜசேகர பாண்டியனுடைய 2வது மனைவி. ராமாவதாரத்தில் யார் பரதனாக இருந்தானோ அவன் தான் சிற்றனைக்கு பிறந்த டைரக்ட் பிள்ளை. தசரதனாக இருந்தவன் தான் ராஜசேகர பாண்டியன். அவங்கெல்லாம் திருப்பியும் உலகத்தில் பிறக்கிறாங்க, நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக வருகிறார். இப்போ ராமர் எப்படி அந்த அவதாரத்தில் காட்டுக்கு போயிட்டாரோ, அந்த மாதிரி பரதன் நாடாளணும்னு இவளுக்கு ஆசை இருந்ததுனால அவன் திருப்பியும் பிறக்கிறான். அவனுக்கு நாட்டை விட்டுட்டு இவர் நான் தவம் பண்ண போகிறேன்னு சொல்லி சபரிமலையில் ஏறி உட்காந்துக்கிட்டார். இப்படியெல்லாம் இருக்குன்னா நீ நம்புறியா? அதே மாதிரி ஒரு கிருஷ்ணாவதார காலம் வருது. கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை அவள் தான் வளர்த்து விட்டா. கிருஷ்ணரை எதுகுலத்தில் வளர்த்தது அவள் தான். ஆனால் கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்தபோது அவள் இல்லை. இவர் வந்து சத்யபாமா ருக்மிணியை கல்யாணம் பண்ணும்போது எந்த கல்யாணத்திலும் அவள் இல்லை. ஏன்னா அவர் இங்கே வந்துட்டார், குஜராத் மதுராபுரிக்கு வந்துட்டார். யமுனை அந்த சைடில் இருந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டார். அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, நாம் கல்யாணம் பண்ணி பார்க்கலையே நம்ம பிள்ளைக்குன்ட்டு. அதனால் அவள் என்ன பண்ணால், இந்த கலியுகத்தில் பக்கலாமாலி அப்படின்னு சொல்லி ஒரு மூதாட்டியாக பிறந்தாள். பிறந்து திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போது பிருகு முனிவர் இல்லையா, அவர் சாத்வீகமான கடவுள் யாருன்னு பார்க்குறதுக்காக சிவலோகத்துக்கு போகிறாரு, பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. கடைசியில் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரை எட்டி உதைக்கிறாரு. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஐயோ உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமேனு அவருடைய கால் கட்டவரில் ஒரு கண் இருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த கண்ணை வந்து அப்படி பிடிச்சி வர்ற மாதிரி அமைக்கிறார். அவருக்கு கர்ப்பநாசம் ஆகுது. இருந்தாலும் மகாலட்சுமி கோவம் வருது. அவன் யார், ஏன் நான் இருக்கிற இடத்துல அலர்மேல் மங்கை உரை மார்பா, நான் அங்கே இருக்கேனே, ஸோ என்ன உதச்சான் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கோச்சின்னு போடுது. இவர் வந்து தவத்தில் உட்காந்துடுறாரு. அவர் தான் சீனிவாசனாக வர்றாரு. அவர் அந்த லைஃப்பில் ஒன்றும் அதிசயமெல்லாம் நடத்தவே இல்லை சீனிவாசன். அவர் பாட்டி புத்துக்கடியில் உட்காந்து தவம் பண்ணியிருந்தார். டெய்லி ஒரு பசுமாடு வந்து அந்த புத்துக்குள்ளே பால் விடும். இதை பார்த்துட்டு அந்த பசுமாடு மேய்க்கிறவன் ஒரு நாள் அடிப்பான். அவர் வெளியே வருவார், புத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வருவார். அவனுக்கு நீ வேதாளமாக சுற்றிக்கினது, சீனிவாச கல்யாணம் நடக்கிற வரைக்கும்னு சாபம் விட்டுருவார். அவர் இவன் வேதாளமாக சுற்றிக்கின்னு இருப்பான். சீனிவாசன் இந்த பகுலாமாலி இருக்கா இல்லையா, யசோதையாக இருந்தவ தவமுதாட்டி, அவகிட்ட போகிறார். அவள் இவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா அவளுடைய நிறைவேறாத ஆசை. அதனால் நகரிபுத்தூர்கிட்ட இருக்கிற ஆகாசராஜன் பொண்ணை போய் இந்த அம்மா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுது. ரெடி பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிது சீனிவாசன். அண்ட் சீனிவாசனுக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதனால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, குபேரங்கிட்ட கடன் வாங்கிச்சு, அந்த குபேரங்கிட்ட வாங்கின கடனுக்கு பெருமாள் இன்றைக்கி வரைக்கும் வட்டி கட்டினுக்கிறாருன்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இவனும் கட்டி விடுற கதை. எவனாவது ஒரு ஆரிய வயசியா குபேந்திர செட்டியார் இருந்திருப்பான். நம்ம கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பான். ஓகேவா, பல விஷயம் இப்படி தான். நான் வந்து திருப்பதி மலை மேலே இருக்கிற காட்டுக்கெல்லாம் போய் தவம் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து குமாரத்தாரான்னு ஒரு இடம் இருக்குது, முருகர் தவம் பண்ண இடம். முருகர் வந்து இவனை அழிக்கிறதுக்கு சூரபத்மனை போகிறாராம். அப்போது பண்டு தான் உறைந்த வேங்கடபதியை தான் கண்டான் அப்படிங்கிறார். தான் முதல்ல தவம் பண்ண வெங்கடாதிபதி மலையை அவர் பார்த்தாரு அப்படின்னு, அதுதான் குமாரத்தாரா. அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தும்புரு தீர்த்தம், அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண தீர்த்தம், இந்த மாதிரி பல தீர்த்த கட்டங்களெல்லாம் மலை மேலே இருக்குது.
ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து சீனிவாசன் போகிறாரு. யார்? கோவிந்தராஜ பெருமாள். அவர் வேட்டையாடுறதுக்கெல்லாம் போகிறாரு. வேட்டையாட போகிறபோது அவருக்கு அங்கே 2 மீன் பார்க்குறாரு. அந்த 2 மீனையும் அவர் வந்து கொண்டாந்து திருப்பதியில் வளர்க்குறாரு. அது நாங்கள் போனபோது அங்கே ஒரு காட்டில் விறகு வெட்டுறவன் வந்தான்ல, அவன் என்கிட்ட சொன்னான், గోవిందరాజస్వామి ఇక్కడన్నీ వచ్చారు, ఇక్కడ బంగారు చేప వెండి చేప 2 పెట్టుకుని పోయారు அப்படின்னோம். என்னண்ணா இதுன்னு பார்த்தா, நீங்கள்லாம் அக்வேரியத்தில் போய் பார்த்தாக்கா இருக்குது கோல்டன் ஃபிஷ்ஷு, சில்வர் ஃபிஷ்ஷு. இதைத்தான் அவன் பங்காரு சாப்பா வெண்டி சாப்பான்றான். கோல்டன் ஃபிஷ், சில்வர் ஃபிஷ், இப்படி பல விஷயங்கள் காது மூக்கெல்லாம் வச்சிருது. நீங்கள் பார்க்குற எல்லா கடவுளுடைய வடிவங்களும் ராஜாக்களுடைய உடம்புல இருந்த தெய்வீக வடிவங்கள். அதாவது அவங்களுக்குள்ளே இருந்த எனர்ஜி டிவைனுங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் பார்க்குற தியாகராஜா, கோவிந்தராஜா, சுந்தரராஜா, நடராஜா எல்லாரும் கிங்ஸ், எல்லாருமே ராஜாவாக இருந்தவங்க. அவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த கடவுளுடைய எனர்ஜி அவங்க மூலமாக உலகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற போது தே வேர் ஆல் க்ளோரிஃபைட். இப்படி தான் எல்லாம் நடந்தது. அதனால் ஒவ்வொரு கதைக்கும் இன்டர் கனெக்டட் இருக்கும். ஏன்னா லைஃப் என்பது கண்டினியூவஸ். இட்ஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. தெர் இஸ் நெய்தர் கிரியேஷன் நாட் டெஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அப்போ வாழ்க்கை என்பது என்ன? உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். அதனால் இந்த உலகத்தில் புனரபி ஜனனம், புனரபி மரணம், நிறைவேறாத ஆசைகள், அதை நிறைவேற்றி கொள்வதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மனித உடல்களுக்குள் அந்த சுப்பீரியர் எனர்ஜியெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது. அதனால் லைஃப் வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும். இப்போ ராமாவதாரத்தில் இந்த கைகேயி ராஜசேகர பாண்டியன் பொண்டாட்டியாக வரான். பரதனாக இருந்தவன் ராஜசேகர பாண்டியனுடைய சிற்றன்னைக்கு பிறந்த பிள்ளையாக வராரு. தசரதன் ராஜசேகரனா வரான். கூனி இருந்தா இல்லையா, பெண்டு இது, அவன் மந்தரை இல்லையா, சூழ்ச்சி செஞ்சவா, அவள் ராஜசேகர பாண்டியனே மந்திரியாக வரான். அவள் தான் தூபம் போட்டு ஐயப்பனை காட்டுக்கு புலிப்பால் கொண்டாடுறதுக்கு அனுப்புன்னு சொல்லிலாம் ட்ராமா போட்டது. ஸோ எல்லோரும் திரும்பி வராங்களா. இப்படி இந்த உலகம் பூராவும் யாரும் புதுசு இல்லை. நான், நீ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் இல்லையா, அதுதான் ஆன்மீகம். பூகோளத்தில்னா எங்கே மழை பெய்யுது, எங்கே விவசாயம் நடக்குதுன்னா பூகோளம். எந்த ராஜா மண்டையை போட்டான், யார் யாரை குத்தனான்னா ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஆன்மா சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இருக்குது, அதுதான் ஆன்மீகம், த நாலேஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது. இந்த சப்ஜெக்ட் வேறு. இதுக்கு நீ வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை என்னும். இப்போ முதல்ல நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியானா மற்றவங்களாம் யார், அவங்கள நீ ஏன் மீட் பண்ணுற, எதுக்காக உங்களுக்குள்ளே அந்த காம்பினேஷன் நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நான் நிறைய பேரை பார்க்குறேன் இந்த உலகத்தில். எனக்கு 77 வயசு ஆகுது. இப்போ நிறைய பேரை பார்க்குறேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் போயிருக்கேன். ஆர்டிகா, அண்டார்டிகாலாம் போயிருக்கேன். நான் போகாத நாடெல்லாம் கிடையாது. ஸோ நான் எல்லா இடத்துலையும் எனக்கு இதுக்கு முன்பிறவிகளில் தொடர்புடைய எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். நம்புற மாதிரியே இருக்காது, நான் பார்க்குறது நான் உண்மை தானே. நான் அமெரிக்காவில் பாஸ்டன் போயிருந்தேன். என்னை எம்ஐடியில் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக கூட்டின்னு போயிருந்தாங்க. அப்போது எனக்கு அந்த இடம்லாம் நல்லா தெரியும், பாஸ்டன்லாம். இப்போ நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க டாக்டர், விசாகப்பட்டினத்துக்காரங்க. அவங்க பேர் டாக்டர் சொரூபா ராணி. அவங்க அனஸ்தீஷியா கொடுக்கறதுல ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்க என்னை பார்க்க வந்தபோது எனக்கு உங்கள் எதிரில் வீணை வாசிக்கணும் அப்படின்னாங்க. யார்? டாக்டர் அந்தம்மா. வாசிங்கன்னு எனக்கு எதிரில் உட்காந்து அந்தம்மா டேன்னு வீணை வாசிக்கிறது. எனக்கு அந்த டாக்டர் அம்மா தெரியவே இல்லை. ஏகலைவன் தெரியுறான். மகாபாரத காலத்தில் துரோணர் இருந்தார் இல்லையா, கட்ட வேரில் வெட்டி வாங்கினார், அந்த ஏகலைவன் தெரியுறான். அந்த அம்மா வாசித்து முடித்த உடனே நான் கேட்குறேன், ஏம்மா உங்களுக்கு எப்பயாவது ஏகலைவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் வந்த மாதிரி இருக்கா அப்படின்னா சொன்னால், ஓ ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. அப்போ எப்படி இது நடக்குது சொல்லி பார்க்கலாம்.
ராமாவதார காலம் நடந்தபோது சிவசங்கர் பாபா கூட இருக்கிற ஆத்மா ராமராக இருந்துச்சு. ராமர் மாதிரி ஒரு தர்மாத்மா, ரொம்ப சீரியஸான ஆள் கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஃப்ரீக்கி கேரக்டரை ப்ளே பண்ண முடியாது. அதனால் அவர் மகாபாரத காலம் வந்தபோது துரோணராக வந்தார். துரோணர் சாதாரண ஆள், அவர் தான் ஜூபிட்டர். அதனால தான் அவர் குருவாக இருந்து கௌரவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. எல்லாம் அது வேற கதை. அந்த துரோணராக இருந்தது நான், ஏகலைவன் கட்டவரில் வாங்கினது துரோணர். அதனால் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன் இருந்தால் இந்த உலகத்தில் நீ யாரை பார்க்குறியோ அவங்களுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்படி நான் எவ்வளவோ விதமான கேரக்டர்ஸை உலகத்தில் பார்த்துன்னு தான் இருக்கேன். அவங்கள பார்க்குற போது எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன் இவங்க யார், எதுக்காக நம்மக்கிட்ட வராங்க, என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. உலகம் பூராவும் எல்லாருக்கும் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னாவோ, இல்லை யாருக்கு நீங்கள் குழந்தையாக பிறந்திருக்கீங்கன்னாவோ, நீங்கள் எந்த முதலாளிக்கிட்ட போய் வேலை செய்கிறீங்கன்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் கூட விட்ட குறை தொட்ட குறை, இதுக்கு முன்பிறவிகளுடைய வாசனாதிகள். அதனால் நீ அதனுடைய போக்கில் உலகத்தை வேடிக்கை பாரு. புறநானூற்றில் வருது, பேரூராற்றுப்படுவும் புனைபோல் நற்காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட போக்கில் கட்டை போகும். அந்த மாதிரி என்னுடைய மனித கட்டை, இந்த உடம்பு ஆற்றுல போட்ட கட்டை மாதிரி இந்த வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை பார்த்துக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் யாரையும் பார்த்து என்னோட பெரியவங்கன்னு மிரளவும் மாட்டேன், யாரையும் பார்த்து என்னை விட சின்னவங்கன்னு அவங்கள நான் இன்சல்ட்டும் பண்ண மாட்டேன். பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. இதுதான் அல்டிமேட்லி நீங்கள் அது தெரிகிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் காரண காரியங்கள் இருக்குது, எல்லாருக்கும் பிறவி தொடர்புகள் இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு யார் எந்த உறவில் வர்றாங்களோ அவங்க, இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் அந்த மாதிரி பாதைகளில் வருகிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆன்மீகத்துக்கு 36வது வயசில் வந்துட்டேன். 1984 நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன். ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண 48வது நாள் எனக்கு மரண அனுபவம் கிடச்சிது. ஸோ ஐ குட் see my own death with the grace of ராகவேந்திர சுவாமி. அது ஒரு அனுபவம். அதுக்கு பின்னாலே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆரம்பித்தது. நீ உடம்புல மனுஷனாக இருக்கிற வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. சாப்பாடு, கல்யாணம், குழந்தை குட்டி, வியாபாரம், இப்படி தான் போயின்னு இருக்கும். ஆத்மாவாக நீ பரிணமிக்கிற போது, இவால்வ் ஆகிற போது உனக்கு ஆன்மா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இப்போ நான் பார்க்காத சாமிங்க யாருன்னா இருக்க முடியுமா நீ சொல்லு? இப்போ ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவர் போகராக இருந்தார். அவர் போகராக இருந்து பாணி ஆண்டவனை பரிஷ்டை பண்ணார் இல்லையா நவபாஷணத்தில். அந்த காலத்தில் நான் அவர் கூட இருந்தேன். அப்போ நான் புலிப்பாணி என்ற பேரில் இருந்தேன், வியாக்கிரபாதர். அவரும் நானும் அந்த பிறவியில் இன்டர் கனெக்டட். அப்போ இந்த பிறவியில் 1968 எனக்கு இந்த இதெல்லாம் வந்தது இல்லையா, மெட்ராஸுக்கு வந்தேன் நான். 68 தான் வந்தேன் நான். அப்போ ஃபஸ்ட்டு நான் ரத்தினகிரிக்கு போகிறேன். ஒன்றுமே இல்லை, சுண்ணாம்பு கோயில் தான் இருந்துச்சு, ஒரு கல். ஸோ நான் போகிறேன். தூரத்தில் என்னை பார்த்தவர் என்கிட்ட என்னை கைப்பிடிச்சி இழுத்துன்னு போய் இதுக்கு முன் வந்திருக்கிறாயா அப்படின்னு அவர் எழுதி காட்டினார். நான் வரல சாமி, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ மோட்டார் சைக்கிள் வந்திருக்கிறாய், விட்டுவிடு, கார் கிடைக்கும் அப்படின்னார். இப்படி தான் எனக்கு அவருக்கும் டச் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு மோட்டார் சைக்கிளில் நான் சித்தூர் நியூட்டன் கன்ஃபெக்ஷனரி கிளையண்ட்டு, நான் லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் இருந்தேன். வர்றபோது இந்த வெயிலில் யாரா மேலே போவான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். தீப்பெரும்புதுக்கிட்ட 3 காரில் எல்லாருக்கிட்டையும் யங்ஸ்டர்ஸ் கூட ரேஸ் அடிச்சின்னு வர்றேன். அப்போது என்னுடைய காலர் போன் வண்டி போச்சு இந்த இடத்துல. ஸோ நேராக ஸ்டான்லிக்கு போயிட்டேன். மறுநாள் சாமிக்கிட்டேருந்து லெட்டர் வருது, குறிப்பால் உணர்த்தியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளர விட வேண்டாம், அருளாசிகள் அப்படின்னா. நான் உனக்கு சொன்ன ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு நீ கேர் பண்ணாது விட்டுட்ட அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போனேன். 1 மாதம் கழித்து அவர்கிட்ட போய், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது உனக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னு. நான் இப்படி தான் பேசுவேன். அவர் மறைமலை அடிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்துப்பார், விளக்கம் கிடைக்கும்னார். அங்கே தான் நான் இருந்தது பிராட்வேல, லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் மறைமலை அடிகள் லைப்ரரி இருக்குது, அங்கே போய் பார்த்தேன். அது வருது. இப்போ நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம். இந்த நேரத்தில் காற்றுல ஈத்தரில் ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ் போகுது.
நீ ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருந்தேனாக்கா அதை கேட்ச் பண்ணலாம். இங்கே ஒரு டிவி கொண்டு வந்து வச்சேனாக்கா ஒலி அலைகள் போகுது, அதை கேட்ச் பண்ணலாம். அப்போ அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டிவி ஒரு ரேடியோ இருக்கணும், இல்லைனா போயிருந்தாங்குது. அந்த மாதிரி காற்றில் எண்ண அலைகள் போகுது, தாட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு சோல்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்தாக்கா நமக்கு வேண்டியவங்க நம்மளை நினச்சாவோ அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலோ நமக்கு இங்கேயே தெரிஞ்சிடும், நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தெரிஞ்சிடும். இதுதான் வந்து ஸ்பிரிட்டில் வரக்கூடிய கனெக்ஷன்னு சொல்லக்கூடியது. இப்படி அதில் இருக்குது மரமண்டி இதில். அதுக்கப்புறம் லுக்கிங் பேக் எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷமாக சம்மந்தம் இருக்குது. கோடிசாமி, ராம் சரத்குமார் சாமி, அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, நான் பார்க்காத சாமி உண்டா, எல்லா சாமிகளையும் பார்த்துருக்கேன். நம்ம அவங்கள போய் பார்க்குற போது அவங்க நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பழைய கனெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து 1984 திருவண்ணாமலைக்கு போனேன், ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன், அதுக்கு முன்னே போனதில்லை. விசிறி சாமியார் என் கூட சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார். அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக இருந்தார். சேஷாதிரி சாமிகளுடைய தியான மண்டபம் திறக்கிறதுக்காக திருவண்ணாமலையில் ஒரு வக்கீல், அவங்க ஒய்ஃப் உமாதேவின்னு சொல்லி அவங்க மேலே சேஷாதிரி சாமியோட ஸ்பிரிட் வந்து பேசுன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நான் ராம் சரத்குமார் சாமிகிட்ட போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் அந்த தேரடியிலே இருந்தார், கோயிலுக்கு எதிர் சந்தில் இருந்தார், எதிரில். நான் போனோடனே அவர் வந்து நடுவில் நின்றுக்கினார் அவருடைய சின்ன இடத்துல. சிவசங்கரா, யூ மேக் 1 பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னார். நான் 3 சுற்று சுற்றினேன். உடனே அவர், ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 பிரதர்ஷனம் பண்ணார். நான் கேட்சேன், ஃபாதர் ஐ ஹவ் ஸோ மெனி சின்ஸ் அப்படின்னா. அவர், மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ் அப்படின்னு. மகனே, உனக்கு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த பாவமும் இல்லைன்னு சொல்லிட்டு சித்தார் அப்படின்னு அவர் சொன்னால் அவர் எதிரில் உட்காந்துக்கணும். அப்போ அவர், உனக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கதை தெரியுமா அப்படின்னு. தெரிஞ்சால் கூட நம்ம ஏதோ சொல்ல வர்றாங்க வாய்மொழின்னு இருக்கணும். அப்போ அந்த கதையெல்லாம் சொல்கிறார். கைலாசத்தில் சிவபெருமானுக்கு ஒரு நாள் அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. அவர் தான் எப்படி இருப்போன்னு பார்க்கறதுக்காக மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. அவருடைய நிழல் தண்ணியில் தெரியுது. உடனே இவர், சுந்தரா வா அப்படிங்கிறார். ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ அவருடைய சொந்த நிழல் வந்து தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். ஸோ அவர் சிவபெருமான் விஷம் குடித்த போது ஆலகால விஷத்தை பிடிச்ச போது கழுத்துக்கிட்ட கை வச்சிட்டார். அதனால் அவர் பேர் ஆலகால சுந்தர், ஆல சுந்தர். அவர் கணபூதங்களுக்கு தலைவராக அங்கே இருக்கார். அங்கே 2 பெண்கள் பார்வதியோட சிஷியங்க பூ பறிக்க போகும்போது பார்த்து லவ் வந்துடுது. சிவன் சொல்கிறார், எப்போ எண்ணம் வந்துச்சோ அனுபவிச்சிருன்னு. ஒரு அம்மா இங்கே திருவொத்தியூர் பக்கத்தில் ஞாயிறுன்ற கிராமத்தில் பிறந்திருக்கு. இன்னொரு அம்மா அங்கே திருவாரூரில் பிறந்திருக்கு. இவர் வந்து நரசிங்க முனையாரையர் அப்படிங்கிற ராஜாவினால் வளர்க்கப்படுறார். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சிவபெருமான் வந்து ஒரு வயசான பிராமணெல்லாம் வந்து, நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, என் அடிமைன்றாரு. இந்த ஓலையெல்லாம் காட்டுறாரு, இவன் எனக்கு அடிமை அப்படின்னு. இவர் கோவம், கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவர் திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே போகிற போது இவரையும் கூட கூட்டின்னு போய் டொயின்னு சிவலிங்கத்துக்குள்ளே அவர் மறைஞ்சிடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னார். அப்போ தான் அந்த பித்தா பெரிய சுட்டி 2 வரி. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. ஓகேவா? இந்த பாட்டு அங்கே பாடினது தான். அதுக்கப்புறம் சுந்தரர் எல்லா இடத்துக்கும் பாடுவார். அவருக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் விருதாச்சலத்தில் தங்க செங்கல் எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு இந்த மனைவி கிட்ட சண்டை வருது, நீ வந்து திருவொத்தியூர் பண்டாட்டிகிட்டே போன்னு துவச்சி விட்றான். அப்போ சிவபெருமானே, இல்லைம்மா அவனுக்கு 2 பண்டாட்டி, கைலாசத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கிறாரு. இப்படி பல விதமான அனுபவங்களை அவர் கொடுக்குறாரு. கடைசியில் நீ வந்த வேலையெல்லாம் ஆயிடுச்சு, யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஓவர், வெள்ளையானை அனுப்புகிறோம் வந்துருன்னு வெள்ளையானை மேலே இவர் ஏறி போகிறார். இதுதான் ஷார்ட்லி சுந்தரருடைய கதை. இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சிவசங்கரா, யூனோ யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்த, அண்டு சிவபெருமான் உன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னார். இப்போ தான் அது நடந்திருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம், யூனோ யுவர் ஆதிசங்கரா அப்படின்னாரு.
ஒரு பிறவியில் நீ ஆதிசங்கராக இருந்த, எல்லா இடத்துலையும் இந்த ஷண்மதங்களை ஸ்தாபித்து இந்த தர்மங்களை எல்லாம் நீ தான் இது பண்ண அப்படின்னு அவர் சொல்லி, இந்த பர்த் யூ ஆர் சேயிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே. In this birth you have become yourself Govinda. So keep loitering in this country and do my father's work. அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் அப்பாவுடைய வேலைன்னா சிவபெருமானுடைய வேலையை செய் அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன். அப்போ என்னுடைய 2 பிறப்பினுடைய ஃப்ளாஷ்பேக் யார் சொல்கிறாங்க? திருவண்ணாமலை வச்சு அவர் விசிறி சாமியார் சொல்கிறார். அவருக்கு எனக்கு என்ன தெரியும்? தெரியாது இல்லையா? அதெல்லாம் இப்படி வரும், அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், விதவிதமான அனுபவங்கள் வரும். இந்த மாதிரி நான் எத்தனை மகான்களை பார்த்தனோ எல்லாரும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் என்னுடைய பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உனக்கும் அந்த நேரம் வர்றபோது யாராவது உனக்கு எடுத்து கொடுப்பாங்க. தேவாரம் என்ன சொல்லுது? எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான்னார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது கடவுள் உன்னை தடுத்து ஆட்கொள்வான், உன்னுடைய பழைய கர்மாலாம் கழிச்சிடுவான். அதுக்கப்புறம் கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி கடவுளுக்கு தொண்டு செய்ய வச்சுடுவான். அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ எனக்கு என்ன லைஃப் இருக்குது? ஒன்றும் கிடையாது. கதலும் சந்திரிங்க ஐ ஹேவ் டு ஒர்க் ஃபார் காட். இதுதான் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் நடக்க வேண்டியது. உனக்கு இந்த உலகியல் கர்மாக்கள் இருக்கிற வரைக்கும் ஆஃபீஸு, உத்தியோகம், பொண்டாட்டி, பிள்ளை குட்டி இதெல்லாம் இருந்து தீரும். இந்த வேர்ல்ட்லி டைஸ் அண்ட் கர்மாஸ் முடிஞ்சிச்சுன்னா நீ என்ன மாதிரி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஆல் த டைம் யூ ஆர் வித் காட் அண்ட் காட் இஸ் வித் யூ. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவும் வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வர முடியும்? நோ கர்மாஸ் ஆர் பெண்டிங். இப்படி வாழ்க்கை என்பது அனுபவங்களினுடைய. ஆதிசங்கர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிறார். சம்சாரம்னா வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இதனுடைய எசன்ஸ் என்ன? கிம்சாரே எசன்ஸ் என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? சம்சாரே சாரா அப்படிங்கிறார். ஒரு ஆரஞ்சு பழன்றது அந்த ஜூஸு. அந்த மாதிரி வாழ்க்கையில நீ பெறுகிற பெட்டர் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடைய சாரம் அப்படிங்கிறது. அப்போது வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் நடக்கிறதும் சரி, என் வாழ்க்கையில் நடந்ததும் சரி, எல்லாமே இதுதான். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருதல் தான் ஆன்மீகம் என்பது. நான் இதெல்லாம் முடிச்செடுத்தனால ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் அண்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் உங்களுக்கு வெள்ளரி பழம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு லெவலுக்கு காம்பு கழண்டு கீழே ஊந்துடும். அந்த மாதிரி நீ இந்த உலகியல் பந்தங்கள்லேருந்து கழண்டு விடுற காலம் ஒன்று வரும். எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு சன்னு, ஒரு டாட்ரு, ஒய்ஃபு எல்லாம் தாங்க. நான் 1996 ஐ ரெனவுன்ஸ் மை ஃபேமிலி. ஒய்ஃப், சில்ட்ரன் ஆர் ஆல் செட்டில்டு அப்ராட். நான் அவங்கள பார்க்கறது கூட இல்லை. 96லேருந்து பார்த்துக்கோ, 4க்கு ஒரு 29 வருஷம் ஆச்சு. நான் எத்தனை தடவை அமெரிக்கா போயிருப்பேன், அவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அவ்வளோதான். அதை முடிஞ்சு போச்சுன்னா அற்றது பற்றனில் விட்டுறது வீடு. அந்த பந்த பாசமெல்லாம் இல்லாத ஒரு நிலை. மற்றும் பற்று இருந்து நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன். எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை தவிர வேறு நினைப்பில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய எல்லா பிறவிகளும் தெரியும். நான் உலகத்தில் எப்பெல்லாம் வந்தேன், எப்படியெல்லாம் வந்தேன், அங்கே படம்லாம் போட்டிருப்பேன் பாரு. இந்த உலகத்திலலாம் என்னவெல்லாம் வந்தேன்றது அங்கே படங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் எல்லா கடவுளையும் என்னால் பார்க்க முடியும். அதெல்லாம் தான் இங்கே நான் எந்த கடவுளை பார்க்குறனோ இந்த கேமராவில் காட்டுவேன். அந்த மாதிரி காட்டினது தான் இங்கே இருக்கிறதெல்லாம். இப்படி ஒரு அனுபவம். எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் வந்துடுவோம். நீ எவ்வளோ பெரிய சாமியாருங்கெல்லாம் பார்க்குற, மடாதிபதி அங்கே இங்கெல்லாங்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இது ஜீவன் முக்தின்னு பேர். ஆத்மா என்பது சரீரம் என்ற சிறையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வது, அதுதான் ஜீவன் முக்தி. சிவசங்கர பாபா வாழ்கிற காலத்திலேயே ஜீவன் முக்தர் ஆகிட்டார். இப்போ நீ பார்க்குற பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், ஜீயர்கள், சங்கராச்சாரியர்கள் எல்லாங்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் 2 பேர் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. சிருங்கேரியில் நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் லிபரேட்டட். காஞ்சியில் சந்திரசேகர பரமாச்சாரியர் இருந்தார், அவர் லிபரேட்டட். இந்த லிபரேஷனுங்கிறது ரொம்ப பெரிய நிலை, எல்லாருக்கும் கிடைக்காதது. எல்லா பிறவியினுடைய வாசனைகளையும் முடிச்சு நீ எந்த எண்ணமும் இல்லாத ஒரு வாச்சா மகோச்சரம்னு சொல்கிறாங்க, பிளாங்க் மைண்டு, எண்ணங்கள் இல்லாத நிர்வாணம். அது வந்துச்சுன்னா தான் இந்த நிலைகளே அடைய முடியும். இதெல்லாம் எப்பயோ அடைஞ்சிட்டோம். இப்போ எனக்கு வேறு வேலையே இல்லை, இதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஐ ஆம் டூயிங் திஸ் ஒர்க் ஆல் த டைம்.
எனக்கு ஏதாவது பர்சனல்னு இருக்கா லைஃப்பில்? ஒன்றும் கிடையாது. மை லைஃப் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ராத்திரியெல்லாம் இந்த காற்றுங்களோட குடும்பம் நடத்துகிறேன் நான். நினச்சோம் ராத்திரி இந்த 11 மணிலேருந்து 12 வரைக்கும் இந்த ஏரியாவில் எந்த காற்றெல்லாம் வந்து அலைஞ்சின்னு இருக்குதோ, அவங்க தேவசம் பண்ணிக்க மாட்டாங்க, காரியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ஆத்மாங்கள்லாம் வந்து என் ரூமில் ஒரு ஓரமாக உட்காந்து அதுன்னு இருக்கும். இது ஆயிடுச்ச உடனே காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5-5:15 வரைக்கும் டிவைன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வரும். மகான்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ ராத்திரியில் தூங்க விட மாட்டாங்க. நாங்கள் ஜாக்கிரதைன்னு பேர். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இக்காலம் பண்ணுறது இல்லையா, அதுதான் இது. தூங்கணுமா? ஆமாம். தூங்கலையா? ஆமாம். எங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும், எங்களால் பார்க்க முடியும் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் இருக்குது. இந்த மாதிரி உனக்கு வந்ததுன்னா நீ வந்து மென்டல் ஆகிடுவேன். நிஜமாக மென்டல் ஆகிடு. உன்னோட இன்ஃபீரியர் ஸ்பிரிட்ஸ் இருந்தாக்கா கீழே தான் உட்காந்துன்னு பேசுவோங்கிட்ட. அதுங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதையில் நல்ல பெரிய மகான்கள் டிவைன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என் கட்டிலேயே ஒரு மூரத்தில் உட்காந்துட்டு தாடிகள்லாம் வச்சுன்னு இருக்கோம். சின்னமுதல் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாரு. அதனால் நான் திருப்பியும் காலையில் தூங்கணும். இதெல்லாம் முடிஞ்சு போதா, அப்போ காலையில் ஒரு 9-9:30 மணிக்கு மேலே ஒரு 1 hour தூங்கணும். இல்லைன்னா நைட்டெல்லாம் முடிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது ப்ராப்ளம். ஸோ நீ நினைக்கிற மாதிரி ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு சொகுசு சுகம்னு நினைக்காத. ரொம்ப கஷ்டம். இதில் வந்து யூ ஹேவ் டு டூ ஸோ மச் ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அண்டு இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். யாருக்காவது புரிய போதா உன் ப்ராப்ளம் என்னான்ட்டு? அதனால் இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலைகளுக்கு தானிய வாசம் மற்றும் ஜலவாசம் செய்வது சிலைகளின் புனிதத்தன்மையை உறுதிப்படுத்தவும் சிலைகளில் உள்ள சிறு குறைகளை கண்டறிந்து சரி செய்யவும் செய்யப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். குறைகளை எல்லாம் சரி பண்ண முடியாது. நீ நெல்லுலேயும் கோதுமையிலையும் போட்டு எடுத்தியானாக்கா அது எப்படி செட் ஆகிடும்? ஒரு கல்லுன்றது இல்லையே ஒரு கொஞ்சம் உயிர் துடிப்புள்ள ஒரு விஷயம். அதனால்தான் ஒரு மகாபலிபுரம் இந்த மாதிரி இடத்துல அவன் பீடி பிடிச்சின்னுட்டு காலை வச்சுட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுன்னு இருப்பான். கல் தான் அது, அதுக்குள்ளே இன்னும் முழிக்கல அது. அதை நீங்கள் கொண்டாந்து ஒரு இது கடஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. ஸோ 64 கலசங்களை வச்சு அதில் இருக்கிற கலைகள்னுவாங்க. கலைகள்னால் எனர்ஜிஸ் இன் தி 64 சென்டர்ஸ் ஆஃப் த பாடி. தர்ப கட்டி அதை கொண்டு வந்து கோயிலினுடைய கோபுரத்துக்கு இறக்கி, கோபுரத்து நேராக நீங்கள் கோயில் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலைக்கு அதை கொண்டு வர்றீங்க. ஸோ ஒவ்வொரு மந்திரம் கலாகர்ஷணம்னு பேர். அது கலைகள், கலாகர்ஷணம், ஆகர்ஷணம், கலைகளினுடைய ஆகர்ஷணம். அது பண்ண அந்த 64 கலைகளும் இந்த கல்லில் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யாகம் வளர்த்து அந்த அபிஷேகம் பண்ணி அதை சார்ஜில் வைக்கிறீங்க. அதுக்கு ஆர்கானிக் பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் இதிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்க. நைவேத்தியமெல்லாம் பண்ணுறீங்க. அதுங்களால் சாப்பிட முடியாது, வாசனை தான். இதுக்கெல்லாம் வாசனை தான். ஆனால் அந்த வாசனைகள் அது ஏற்றுக்குது, உனக்கு அதில் டவுட் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு ஜனங்கள்லாம் போய் கும்பிடுற போது அங்கே இருக்கிற அந்த சோர்டு எனர்ஜி இருக்கு இல்லையா. இப்போ நீ ஒரு செல்ஃபோன் வச்சுன்னுக்கிற, சும்மா பேசினேன்னு எனக்கு சார்ஜ் இறங்கிடுது இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சு, நான் சார்ஜ் பண்ணுறேன்றது இல்லையா. அந்த மாதிரி தான் கல் கூட. அந்த கல்லில் சார்ஜ் இறங்கிடும். ஜனங்க போய் கும்பிடும். இப்போ டெய்லி யாகம் வளர்க்கணும், அந்த அபிஷேக தண்ணி கொண்டு போய் அது மேலே சேர்க்கணும், மந்திரம் பண்ணணும், அது சாப்பாடெல்லாம் வச்சு வாசனையை காட்டணும். இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கோயில் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். 12 வருஷத்துக்கு அந்த எனர்ஜி இருக்கும். இவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணி சேர்த்த எனர்ஜி 12 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக இருக்கிற கோயில்களில். சில கோயில்களில் ஏற்கனவே நல்ல மகான்கள் இருப்பாங்க. இப்போ திருப்பதி இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு சித்தர், கொங்கண சித்தர்ன்னு இருக்கார். இங்கே திருவண்ணாமலையில் அருணகிரி யோகின்னு ஒருத்தர் இருக்கார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் இருக்காங்க. பெரிய கோயில்களில் பவர்ஃபுல்லான டெம்பிள்ஸில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோயிலில் மேலே 4 பேர் இருக்காங்க பாருங்கள். சிரிடி பாபா, அதுக்கப்புறம் ராகவேந்தர் சாமி அந்த பக்கம், அதுக்கப்புறம் கோடி மகான், இங்கே இருப்பான் பரமாச்சாரியர். ஸோ 4 மகான்கள் 4 கோபுரத்தில் இருக்காங்க.
இது 5வது இருக்கு இல்லையா, அது மூலஸ்தானத்தில் இருக்குது சிலை. அதுக்குள்ளே நானே இருக்கேன். இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்கானிக் எனர்ஜி. நான் பண்ணுற பூஜை, நான் பண்ணுற சேத்திரணம், நான் சாப்பிட்றது, கொள்வது, தானம், தவம் எல்லாமே அந்த சிலைக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த கோயிலுடைய பவருக்கு காரணம். எல்லா கோயிலையும் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா. அதுவும் நம்ம வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கோம். இப்பயும் நம்ம வந்து உயிர் துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. இந்த கோயிலை நான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது சொன்னேன், அன்றைக்கு பிரகலாதனுக்காக தூணுக்குள் இருந்த ருத்ர சக்தி ஸ்தூலமாக வெளிப்பட்டது. தூணில் இருந்த நரசிம்மர் ஸ்தூலம்னா உடம்புல நரசிம்மராக வந்தது. இன்றைக்கி என்னுடைய ஸ்தூலத்துக்குள் இருந்த இறை ஆற்றல் இந்த கல்லுக்குள்ளேயும் போயிருக்கு. அப்போ கல்லுக்குள் பார்க்க முடிந்தவர்கள் கல்லுக்குள் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், எப்படியாவது கடை தேறினால் சரி அப்படின்னு. உனக்கு அது பிடிக்குதா, அதை கும்பிட்டுக்கோ. இந்த மாதிரி ஒரு பிளேஃபுல், தீராத விளையாட்டு பிளே ரோல் பண்ணுற ஒரு கிருஷ்ணன் வேணுமானா இப்படி பார்த்துக்கோ. போத் ஆர் ட்ரூ. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த கோயிலை பொறுத்த மாத்திரம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயில். நீ பார்த்தா இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீ ஒரு கோயிலுக்கு வந்த உடனே பல்லக்கு தேரெல்லாம் எடுத்து முடிச்சாங்களா? நீ உட்காந்துருக்கிற இடத்துல உனக்கு வந்து ப்ரெட்டில் என்ன பாவு பஜ்ஜி கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் திருப்பதி லட்டு வந்துச்சா? அதுக்கப்புறம் ராகவேந்திரர் கோயிலேருந்து வந்த அந்த கேக்கு வந்ததா? அதுக்கப்புறம் பழம் கொடுத்தாங்களா? சாக்லேட் கொடுத்தாங்களா? என்னப்பா கொடுத்தாங்க? சிப்ஸ் கொடுத்தாங்களா? இல்லை, அவங்க பாரு, கடவுளை ஜாலியாக கும்பிடலான்ற ஒரு கன்செப்ட் நான் வச்சுருக்கேன். ஏதோ பீச்சில் உட்காந்துக்கிட்டு பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு அந்த மாதிரி கடவுளை கும்பிட்ற ஒரு வழிமுறையை வச்சுருக்கேன். சரி, இவ்வளோ ஒரு எலாஸ்டிக்காக வச்சுருக்கிறதுனால வந்து சீரியஸ்னஸ் இல்லையானா ரொம்ப சீரியஸ். இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் நீ எந்த கோயிலும் பார்க்க முடியாது. எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு துணி எடுத்தது, ஊருக்கு வந்தது, மாமன் மச்சா கதை, நாத்தனார் குடும்பம்லாம் பேசின்னு இருப்பாங்க. எந்த ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சைலண்ட்டாக, சின்ன குழந்தைன்னு பெரியவங்க. அதே மாதிரி இப்போ குட்டி குட்டி பசங்கள்லாம் உங்களுக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் நல்லா செய்கிறாங்களா? இப்போ சாமி எடுத்துக்கோ. சாமி வந்து மூலஸ்தானம் கோல்டு. இந்த இது கோல்டு. மேலே இருக்கிற 4 கலசங்கள் கோல்டு. இந்த மேலே எல்லாத்துக்கும் மேலே இருக்கு இல்லையா, அது கோல்டு. ஸோ ஃபுல் கோல்டு. அதுக்கு மேலே டூம் மாதிரி இல்லை, அது கோல்டு. இந்த 4 மகான்கள் மேலே இருக்கிறது கோல்டு. மூலஸ்தானம் ஃபுல்லாகவே அந்த 9 அடிக்கும் 9 அடி கோல்டு. எப்பயாவது நான் யார்கிட்டையாவது ₹1 கொடுங்க, நான் வந்து மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுறேன்னு உங்கள்கிட்ட நோட்டீஸ் எல்லாம் அடித்து கேட்டிருக்குறேண்ணா. எதுக்கும் யாரையும் கேட்கவே வேண்டியதில்லை, எல்லாம் வரும். எல்லா கோயிலுக்கும் பண்ணியிருக்கேன். துர்கை கோயிலுக்கும் பண்ணியிருக்கேன், எல்லா கோயிலுக்கும் பண்ணியிருக்கேன், எல்லா வசதிகளையும் பண்ணியிருக்கேன். எனக்கு செலவு இல்லை. ஏன்னா இதை பெருக்கிறது, முழுகிறது, பூஜை பண்ணுறது, பாடுறது எல்லாம் நீங்களே தான். அதனால் எனக்கு மேன் பவர் ஓவர் ஹெட் இல்லை. எல்லாம் பசங்க தான். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கின்னு உட்காந்து இருப்பாங்க. ஒரு ஏரியா ஒருத்தர் பிரிச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் உனக்கு என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. ராகவேந்திரை பற்றி என்ன சொல்கிறீங்க? பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. சத்தியத்தையும் தர்மத்தையும் தன்னுடைய தேருக்கு 2 சக்கரங்களாக கொண்டவர் கல்பக விருஷமாகவும் காமதேனுவாகவும் இருந்து படியளக்கிறார்னு அர்த்தம். அப்போ ஐ டுக் திஸ் ஆன்மீகம் ஃப்ரம் ராகவேந்தர் ஆன் 26 ஜனவரி 1984. எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தது ராகவேந்திரர் தான். அப்போ அவரே கல்பக வருஷம் காமதேன்னா அவர்கிட்டருந்து 84 எடுத்தேன். நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷேத்ராடனம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்கேன். அப்போது அதை விட பெரிய நிலையை நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால் சங்கல்பம் மாற்றணும், இது நடக்கணும்னா அது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம். இப்போ பண்ணுறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது பண்ணுறதுக்கு? எதுவுமே இல்லை. எல்லாம் அழகாக பண்ணி வச்சு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கும். ஏன்னா யாருடைய தெய்வம் தேவையில்லைங்கிற நிலையில் இருக்கும். அதனால் இது ஒரு உத்தமமான ஆன்மீகம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய தவம் இருக்கும். இல்லைனாக்கா அவங்கவுங்க நோட்டீஸ் வச்சு 5 ரூபா 10 ரூபாய்க்கு அலையிற ஒரு உலகம் இது. இவ்வளோ பண்ணிவிட்டு எதுவுமே தேவையில்லை, ஜாலியாக தான் உட்காந்துக்கணும், பணம் நிறைய இருக்குது எங்கிட்ட, தைரியமாக மைக் இல்லாத மைக் இதுங்க வச்சுக்கிறேன், காதில் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஆன்மீகவாதி நான் தானே. இல்லை, மற்ற எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி அவங்க உங்களை நம்பின்னு தான் இருக்காங்க.
எவ்வளோ பெரிய மடாதிபதி ஜீயரு சாமியாருங்க யார் இருந்தாலையும் அவங்க பக்தர்களை நம்பி தான் இருக்காங்க. நான் பக்தர்களை நம்பி இல்லவே இல்லை. நான் ஏன் போய் சொல்கிறேன், நான் தான் வசதியாக இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை. அதனால் மக்களுக்கு என்னுடைய ஆன்மீகம் புரிகிற காலம் வரலாம். நான் வந்தாக்கா அப்போ தெரியும், இந்த மாரி ஒரு ஆள் இருந்திருக்கான் ஏன் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற மற்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் அந்த மாதிரி வந்தவங்க. நான் அந்த மாதிரி இல்லை. நான் வந்து என்ன இன்கார்னேஷன், நான் அவதார புருஷன். ஸோ அவதார புருஷனுங்கிறது வேறு. ராமர் அவதார புருஷன். வசிஷ்டர், அகஸ்தியர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரிஷிகள் சித்தர்கள். ஸோ சிவசங்கர பாபா டைரக்ட் எனர்ஜி ஆஃப் த லார்ட் ஆக்குப்பைங்க ஹியூமன் பாடி. அதனால் நான் பண்ணுறதை அவங்களால பண்ண முடியாது. இது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிட். இது கடவுளாக தேர்ந்தெடுத்தால் தான் உண்டு. அவதாரம் என்றால் இறங்கி வருகிற எனர்ஜின்னு அர்த்தம். அவதாரம் இறங்கி வருதுன்னு அர்த்தம். அப்போ நீ வந்து ராமர் கிருஷ்ணர் ஆகிட முடியாது, அந்த எனர்ஜி உன் உடம்புல இறங்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது அவதாரம், இறங்கி வந்த இறையாற்றல்னு அர்த்தம். சிவசங்கர பாபா அந்த நிலைகளில் இருக்கிறார். அதனால் வரக்கூடிய காலத்தில் ஜனங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும், தெரியலன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ ஆம் ஹாப்பி த வே ஐ ஆம் அண்ட் ஐ ஹவ் டன் இனஃப். என்ன இல்லை, எல்லா வசதியும் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வேணால் வரலாம், தேர் இழுக்கலாம், காலெலாம் செலவில்லை, பல்லக்கு தூக்கலாம், அதில் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. அண்டு தங்கறதுக்கு இடம் இருக்குது எங்கிட்ட. 1500 பேர் தங்கறதுக்கு எல்சி கட்டில் மெத்தெல்லாம் போட்டு 400 ஏசி ரூம் வேறு வச்சுருக்கேன். அதில் யார் வேணால் வரலாம், தங்கலாம். எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை சிவசங்கர பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு புரிஞ்சாலையும் புரியலன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம். ஏன்னா ஐ டோன்ட் கோ எனிவேர். நான் இங்கே தான் இருக்கேன். காலையில் 4 மணி அப்படி ஏழ்றேன். அதான் சொன்னேன், காற்றுங்க தூங்க விடாதுன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு யாகத்தை முடிச்சுட்டு வெளியே வருவேன். ஒரு வாக்கிங் போயிட்டு 7:30 மணிக்கு போவேன், கொஞ்சம் பேப்பரை படிப்பேன். இப்படி தான் என் லைஃப். எனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன். ஒரு 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டு 8-8:30 மணிக்கு போவேன். திருப்பியும் ஒரு 1 hour டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். திருப்பியும் என்கவுண்டர்ஸ் வித் தி பேய் பிசாசு காட் இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? அதனால் ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட். பாடலாமா? டீ கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி, கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி, வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி, ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி, இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை, அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை, நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே, தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே, நாதமே சங்கரா என் ஜீவனே, கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான், காற்று புகாயிடை வெளியும் தன் கருணையில் செழித்திட வைத்தான், வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான், சாற்றும் சதுர்மறை போற்றும்
சிவசங்கரினும் நாமம் உடையான் மாற்று குறையாத பொன்னாய் நம் மனத்தினில் தனியிடம் கொண்டார் வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.